अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी महकमी तंज़ील वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबिय्यि या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய 12 மாதங்களில் 6வது மாதமாக திகழக்கூடிய ஜமாத்துல் ஆகிர் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே அல்லாஹ்வே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்ற பாதையிலே செல்லக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனில் 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்திலே பேசுகின்ற பொழுது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி வைத்து விட்டேன், பரிபூர்ணமாக்கி வைத்து விட்டேன் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் பிறை 9 அன்று அரஃபா மைதானத்திலே இந்த வசனம் இறக்கி வைக்கப்படுகிறது. இந்த வசனம் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கம் அது ஒரு பரிபூரணமான மார்க்கம், அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட திருப்தி கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். காரணம், மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இஸ்லாத்தில் மட்டும்தான் உண்டு. உலகளாவிய அளவிற்கு இஸ்லாமிய சட்டங்களை நாம் பார்த்தால், இந்தியாவுக்கு ஒரு சட்டம், பாகிஸ்தானுக்கு ஒரு சட்டம், நேபாளத்திற்கு ஒரு சட்டம் என்று இல்லாமல் உலகளாவிய அளவிற்கு ஒரே சட்டம், சட்டத்தை கொண்ட ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். தமிழகத்திலே எப்படி பாங்கு சொல்லப்படுகிறதோ இதே பாங்குதான் உலகளாவிய அளவிற்கும் சொல்லப்படும். ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன நாம் செய்கின்றோமோ
அதுதான் உலகளாவிய அளவிற்கும் முஸ்லிம்களால் கடைபிடிக்கப்படும். நாட்டிற்கு நாடு, மொழிக்கு மொழி, இஸ்லாமிய சட்டங்கள் மாறவே செய்யாது. இஸ்லாமில் மட்டும்தான் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையிலும் மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து சட்டங்களையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். பிறந்தவுடன் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும், குழந்தை பிறந்த 7ஆம் நாள் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும், வாலிப வயதை அடைகின்ற பொழுது அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ இறக்கும் தருவாயில் சக்கராத்தில் மௌத்தில் ஒருவர் கிடைக்கின்ற பொழுது உயிரோடு உள்ளவர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இது அனைத்தையும் மிக தெளிவாக தெளித்த நீர்மோரையை போன்று உள்ளங்கையில் வைக்கப்பட்ட நெல்லிக்கனியை போன்று இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, யாருக்கெல்லாம் பிறப்பு என்று ஒன்று இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இறப்பு என்பது நிச்சயம். பிறந்து விட்டால் அவருக்கு இறப்பு நிச்சயம். இறப்பு என்பது எந்த வயதில் வேண்டுமானாலும் வரலாம். நீங்க பாருங்க, 11 வயசு பாலகன் மரணமாகி இருக்கின்றார். அதே நேரத்தில் 110 வயதை கடந்தவர்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக மரணம் நம்மை சந்திக்க தீரும். உலகத்தில் மரணமே வேண்டாம், நீங்கள் நிரந்தரமாக வாழலாம் என்று பெருமானாருக்கு அல்லாஹ் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கு அவர்கள் விருப்பப்படவில்லை. சுவர்க்கம், அல்லாஹ்வை சந்தித்தல், இதுவெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் மரணம் இல்லாமல் அல்லாஹ்வையும் பார்க்க முடியாது, சுவர்க்கத்தையும் நம்மால் பார்க்க முடியும். ஆக இஸ்லாத்தில் மட்டும்தான் ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரையிலும், இறந்த பின்னாலும் கூட இறந்தவருக்காக உயிரோடு உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும், காலம் முழுக்க என்ன செய்ய வேண்டும், இதை சொல்லி தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அருமையானவர்களே, இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பெற்றோரின் பெற்றோர்கள் கிடையில கிடப்பாங்க, இழுத்துக்கிட்டே இருப்போம், இறக்க மாட்டாங்களா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா பல ஆண்டுகள் கிடைக்கிறதே கிடந்து கொண்டே இருப்பார். இவர்களை குறித்தும் கூட இஸ்லாம் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஒருவருக்கு அந்த ஆணோ பெண்ணோ, நம்முடைய தாயோ தந்தையோ, நம்முடைய தாரமோ, அல்லது நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய உறவினர்களோ, அல்லது முஸ்லிம்களோ யாராவது ஒருவர் மரண படுக்கைகளை படுத்து விடுவாரையானால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நீங்க சமுதாயம் தெரியாம திணறிக் கொண்டிருக்கின்றது. சில வீடுகளை நம்ம பார்க்கிறோம், இஸ்லாமிய குடும்பங்களில் கூட ஒரு வயதானவர் இழுத்துக் கொண்டே இருப்பாரையானால் அவரை சாகடிப்பதற்கு என்னென்ன வழி என்பதை அறிந்து அந்த காரியத்தை செய்து அவரை சாகடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதற்கு அரசாங்கம் வைத்த பெயர் தெரியுமா? கருணை கொலை. கருணையாளன் அல்லாவே அவரை போட்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அவனுக்கு இல்லாத கருணை சுற்றி உள்ளவர்களுக்கு வருகிறது. எதையாவது வாயில ஊத்துவோம், அவர் மூச்சு தெரிந்து செத்துடுவாரு என்று சொல்லிக் கொண்டு சாகடிக்கக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு பரவலாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த காரியத்தை செய்தது மாத்திரமல்ல, நாங்கள் இப்படித்தான் அவரை கொன்றோம் என்று பெருமைப்படக்கூடிய நபர்களையும் இன்றைக்கு சமுதாயத்தில் கண்கூடாக பார்த்து வருகின்றனர். ஒருவரை கொலை செய்வது மாபெரிய குற்றம். அந்த குற்றத்தை சொல்லி காட்டுவது அதைவிட மிகப்பெரிய குற்றம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள்.
அருமையானவர்களே, ஒருவர் மரணப்படுக்கைகளை படுத்துவிட்டால் அவருக்கு உயிருள்ளவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, முஸ்லிம் என்ற நூல்ல 914 917 ரெண்டு செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரணப்படுக்கையிலே ஒருவர் படுத்து கிடப்பாரையானால் அவருக்கு உணர்வு இருக்குதோ உணர்வு இல்லையோ, நல்ல நிலையில இருக்கிறாரோ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரோ, அவருக்கு அருகில் நாம் அமர்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ஏகத்துவ கலிமாவை நாம் மொழித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவர் மாறி ஒருவர், அம்மா படுத்து கிடக்கிறாங்களா, அக்கா கிடையில கிடக்கிறாங்களா, மகன் கொஞ்ச நேரத்துக்கு கலிமாவை சொல்லணும். அடுத்து மகன் வரணும், அவங்க காதுல விழுற மாதிரி சத்தமிட்டு சொல்ல வேண்டும். நமக்கும் நன்மை. மரணப்படுக்கையை கிடைக்கிறாரே அவருக்கும் நன்மை. அந்த கலிமாவை செவிமடுத்து அவர் கலிமாவை சொல்லி இறந்து விட்டால் வைத்துக் கொள்வோம். தஹரல் ஜன்னா, எங்க போயிருவாரு? சுவர்க்கத்திற்கு செல்வார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். இறக்கின்ற பொழுதும் கூட நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கலிமாவை சொல்லித்தான் இறக்க வேண்டும் என்கிற சமுதாயத்தின் மீது அதீத அக்கறை கொண்டவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை குறித்து சூரத்து தௌபால சொல்லி காட்டுவான். 128வது வசனத்திலே, ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்டவர். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில ஒருத்தர் கூட நரகத்திற்கு செல்லக்கூடாது, எல்லோரும் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று பேராசை கொண்டவர்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சூரத்து கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஃபலஅல்லக பாஹிபுன் நஃப்ஸக அலா ஆசாரியும் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. நபியே, இந்த குர்ஆனை உன் சமுதாயத்தவர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போலும் நீங்கள் அதிகம் கவலைப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, நம்ம வீட்டுல யாராவது மரணப்படுக்கையில கிடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கலிமாவை ஞாபகம் ஊட்ட வேண்டும். கலிமாவை சொல் அப்படின்னு நம்ம வற்புறுத்த கூடாது. அவர் நான் சொல்ல மாட்டேன்னு இறந்துட்டான்னு வச்சுக்கிடுவோம். இத்தனை ஆண்டு காலம் அவர் செய்த நல்லறங்கள் அனைத்தும் ஈமான் உள்பட அனைத்தும் குளிதோண்டி புதைக்கப்படும். அதனால வற்புறுத்த கூடாது. அவர் என்ன வேலைகளில் இருக்கிறாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மரணப்படுக்கையில் கிடப்பவருக்கு அருகில் அமர்ந்து கொண்டு சூரத்து யாசீனை நீங்கள் ஓதுங்கள். நாம இறந்ததுக்கு தானே ஓதிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இறக்கும் தருவாயில் உள்ளவருக்கு அருகிலே யாசீன் சூராவை ஓதுங்கள், அவருடைய வேதனைகள் குறைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது யாராவது நம்ம செய்யணுமா? இறக்கும் தருவாயில ஒருத்தர் கிடந்தாருன்னா வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட கை நாட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தன் சொல்றான், நான் இதை வந்து குதிரை வண்டியை வச்சு போட்டு போவேன் இறந்துட்டாருன்னா அப்படிங்கிறான். ஒருத்தன் சொல்றாரு, கார்ல வச்சு நான் கொண்டு போய் அடக்குவேன். ஒருத்தர் சொன்னாரா, மரணப்படுக்கையில கிடக்கிறவரு எனக்கு குதிரை வண்டி வேணாம், கார் வேணாம், என் குச்சியை தாண்டி நான் இப்பவே கபர்ல போய் படுக்கின்றார். அப்ப அதுவெல்லாம் மார்க்கத்தில் கூடாத காரியங்கள். யாசீனை ஓத வேண்டும், கலிமாவை ஞாபகம் ஊட்ட வேண்டும். மௌத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? மையத்துடைய பன்மை தான் மௌத்தா. மைத்து வேற மையத்து வேற. இஸ்லாத்துல வந்து இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு இந்த வித்தியாசம் எல்லாம் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூரத்து ஸுமர் 39வது அத்தியாயம் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லாஹ் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, இன்னக மையத்துன். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே, நீ ஒரு மையத்து அப்படிங்கிறான். இப்ப எடிய பார்த்து உங்களை பார்த்தீங்க மையத்துக்கு வான் கூட்டா நமக்கு கோபம் வருமா வராதா? ஆனா வரக்கூடாது.
மையத்து என்பது வேறு, மைத்து என்பது வேறு. மைத்து என்று சொன்னால் இறந்தவருக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஆனா மையத்து அப்படிங்கிற வார்த்தை இறந்தவருக்கும் சொல்லலாம், உயிரோடு உள்ளவருக்கும் சொல்லலாம். அல்லாஹ் சொல்றான், இன்னக்க மையத்துன், நபியே நீங்களும் இறக்க போறவர் தான், இன்னமும் மையத்துன், மற்றவர்களும் இறக்க போகிறவர்கள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அப்ப இறக்கும் தர்வாயில் உள்ளவருக்குத்தான். நீ சமுதாயத்துல தப்பா நாம அந்த ஹதீஸ புரிஞ்சிருக்கிறோம். இறக்கும் தர்வாயில சொல்லக்கூடாது, அவர் இறந்த பின்னால் களிமாவை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கபிரிஸ்தான்ல உட்கார்ந்துக்கிட்டு அடக்கம்லாம் செஞ்சு முடிச்ச பின்னால தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு சொல்லி கொடுப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி உயிரோடு இருக்கும்போதே காதுல விழல, இறந்த பின்னால எங்க போய் காதுல விழ போகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மற்ற ஹதீசுகளை நாம் திறந்து பார்த்தால், உயிரோடு யார் மரண தருவாயிலே இருக்கிறாரோ அவருக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை ஞாபகம் ஊட்டினார்கள் என்பதை ஹதீசுகள் நமக்கு ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இறந்த பின்னால வருஷ காலத்துக்குள்ளால போயாச்சு, கொஸ்டின் பேப்பரை கையில கண்டாச்சு. இப்ப யாராவது வெளியே போய் நான் படிக்கா நம்ம விடுவோமா? யாரும் விட மாட்டோம். இறந்தாச்சு, தொழுகை நடத்தியாச்சு, கபர்ல வச்சு அடக்கியாச்சு. இப்ப நமக்கும் அவருக்கும் தொடர்ந்தே கிடையாது. அவருக்காக துவா செய்யலாம், அவருக்காக பாவ மன்னிப்பு தேடலாம். கபர்ல உட்கார்ந்துக்கிட்டு மலக்குகள் வருவார்கள், மன்றப்புகள் கேட்பாங்க, நீ ரப்பியல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், என் இறைவன் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். உன் நபி யார் என்று கேட்பார்கள், என் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீ சொல்ல வேண்டும். உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று நீ சொல்ல வேண்டும். கலிமாவை மறந்துடாத என்று மோதியாரப்பா உட்கார்ந்து சொல்லி கொடுப்பேன். காதல விழுமா? அதான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அது எப்படிங்க காதல விழும்? அதான் எனக்கு ஸ்பீக்கர் வச்சு மைக் வச்சு சொல்லி கொடுக்கட்டேன். என்னத்த ஸ்பீக்கர் வச்சாலும் சரிதான், மைக்க வச்சாலும் சரிதான், இறந்தவர் காதலை எதுவே விடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாம் நடந்து செல்கின்ற செருப்பின் ஓசை வேண்டுமானால் அந்த மையத்தை கேட்கவே தவிர மற்ற எதையுமே கேட்காது. ஏன் செருப்பின் ஓசையை மையத்து கேட்குது அப்படின்னா, ஆகா நம்மள அனாதையா விட்டுட்டு நம்ம வந்து போறாங்க, நம்ம பிள்ளைங்க போகுது, உறவினர்கள் போறாங்க, நமக்கு துணைக்கு யாருமே இல்லைங்க, நம்ம 5 நேரம் கொடுக்கல, சரியாக கொடுக்கல, ஏழைகளை நாம் விரட்டினோம், தர்மங்கள் செய்யல, அதெல்லாம் செஞ்சிருந்தா நீங்க அதெல்லாம் கூட இருந்திருக்கிறவன், நம்ம உறவுகள் அனாதையா விட்டு போறாங்க. அதே மையத்தை வேதனைப்படுவதற்காக நல்ல மையத்தா இருந்தா நீங்க பாட்டுக்கு போங்க, உங்க செருப்பின் காலவசியை நான் கேட்கிறேன், நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் குர்ஆனை ஓதி இருக்கிறேன், குர்ஆன் படி நடந்திருக்கிறேன், ஹதீஸை படிச்சிருக்கிறேன், அதன் பிரகாரம் நடந்திருக்கிறேன், தான தர்மங்கள் செஞ்சிருக்கிறேன், ஏழைகளை நான் விரட்டல, உறவுகளை சேர்த்து வாழ்ந்திருக்கின்றேன். எனக்கு நீங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தாராளமாக நீங்கள் நடந்து செல்லுங்கள். நல்ல மையத்து சொல்லும் என்பதை கூட மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு ஹிப்பான் அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். சில பேருக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க, இறந்தவருக்கு அர்த்தம் வைக்கிறாங்க, அப்படி அர்த்தம் வைக்க முடியாது. இதே ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, இறக்கும் தருவாயில் உள்ளவருக்கு. நம்ம அத்தா கிடக்குறாங்க, கிடைக்கல, அம்மா கிடக்குறாங்க, பாட்டி கிடக்குறாங்க, தாத்தா கிடக்குறாங்க, உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க கூடாது, கிழக்கு போய் சேர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கு ஆயுள் நீட்டிக்கப்பட்டிருந்தால் எழுந்து உட்கார்ந்து ஹஜ்ஜுக்கு கூட போயிருப்பார். யாரும் யாரையும் மௌத்தாக்கி என்று துவா செய்வதே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அப்படியே மௌத்தை வேண்டுவதாக இருந்தால், யா அல்லாஹ், உலகத்தில் நான் உயிர் வாழ்வது எனக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதாக இருந்தால் எங்களை உயிர் வாழச் செய். நான் உயிர் வாழ்வதனால் எனக்கும் தீமை, என் சுற்றத்தாருக்கும் தீமை, நான் கெடுதி செய்வேன் என்று இருக்குமானால் என்னை முன்பக்கமாக நீ அழைத்துக் கொள். இப்படிதான் துவா செய்ய வேண்டிய தவிர, வயிற்று வலி வந்தா சாவு வந்து தொலை மாட்டேங்குது, தலைவலி வந்தா சாவு வந்து தொலை மாட்டேங்குது, வியாபாரத்தில் அன்னைக்கு 100
ரூபா நஷ்டமாயிருக்கும், சாவு வந்து தொலைய மாட்டேங்குது. அந்த நேரம் துவாக்கள் கபலாகக்கூடிய நேரமாக இருந்தால் மடத்தில் முன்னால் வந்து நிற்பாரு, நமக்கு தெரியாது. அல்ல யாரும் யாரையும் மௌத்தாக்க வேண்டும் என்று துவா செய்வது கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இந்த ஹதீஸை பாருங்க, இறக்கும் தர்வாயில் உள்ளவருக்கு கலிமாவை ஞாபகம் போட்டுங்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, ஃபஇன்னஹு மன் கான ஆகிரு கலிமத்தின், யாருடைய கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை மௌத்துக்கு பின்னால், மௌத்துக்கு முன்னாலேயா, மௌத்துக்கு முன்னால் தான் கடைசி வார்த்தை. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இந்தல் மௌத்தி, மரணமாக கூடிய அந்த நேரத்தில் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஆகிவிடுமோ தஹலல் ஜன்னah, அவர் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் தர வேண்டும். இங்கு மௌத்து எந்த ரூபத்துல வருவதே தெரிய மாட்டேங்குது. வாகனத்துல போனா மௌத்து வரும், நடந்து போனா அப்பவும் மௌத்து வந்துருக்கு. ஒரு பக்கம் போகக்கூடாது, வீட்டிலே உட்கார்ந்தா வீடு இடிஞ்சு வந்து மௌத்தா போயிருந்தோம். அப்ப எந்த நேரத்தில் எந்த சூழலில் நாம மௌத்தா போனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இப்னு ஹிப்பான் அப்படிங்கிற நூல்ல பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த ஹதீஸிலையும் மௌத்துக்கு முன்னால கலிமாவை ஞாபகம் போட்ட வேண்டும். அதுக்கு பேர் தான் தல்கீன். இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின்னால கபர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஞாபகம் போட்டுவதற்கு பேர் தல்கீன் அல்ல. அது வீணானது, மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒரு காரியம். மார்க்க அறிஞர்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு. ஆனா அறியாத பாமரர்கள் தான் அதை புதிய தொப்பாக குடிக்க வைத்துக் கொண்டு ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு செய்தியை இன்றைக்கும் அதை பின்பற்றி வருகிறார்கள். இன்னொரு செய்தியை பாருங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற நூல்ல 12543வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஜ்ஜார் அப்படிங்கிற கூட்டத்தை சார்ந்த ஒரு நபி தோழர் சக்கராத்துல கிடக்கிறார். அவரை போய் ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்க. யஹூதுஹு அப்படின்னா நலம் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொன்னார்கள், யா ஹால். ஹால்னா அரபியில மாமான்னு அர்த்தம். அரபிகள் என்னைக்குமே மாமான்னு கூப்பிடுவாங்க, அல்லது சச்சான்னு கூப்பிடுவாங்க. இது ஹதீஸுகள் வரக்கூடிய வார்த்தைகள். யா ஹாலு குல் லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உயிரோடு இருக்கக்கூடிய சாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ஹாலு குல் லா இலாஹ இல்லல்லாஹ். மாமாவே, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்க. இதான் லக்கீன், இதான் தல்கீன். இருக்கும் போதே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உடனே அவர் கேட்கிறாரு, அந்த நேரத்தில் அவர் என்ன கேட்காரு பாருங்க, அவ சாது தானே, அவ அம்மன் யார சொல்லலாம், நான் உங்களுக்கு மாமாவை சச்சாவான்னு கேட்கிறாரு. இப்படிலாம் கேட்கிறாரு, ஹதீஸ்ல வருகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சச்சா இல்லை, எனக்கு மாமா தான், நீங்க கலிமாவை சொல்லுங்க அப்படிங்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி விடுகிறார். சொன்னாரோ இல்லையோ மறுநாளே மௌத்தா போயிட்டார். ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டார்கள், இவருடைய கடைசி வார்த்தை கலிமாவாக ஆகிவிட்டது. இன்னொரு செய்தியை பாருங்க, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் ஒருத்தரை போய் நாம சந்திக்க போறோம், அவரை வற்புறுத்த கூடாது, அவருடைய உறவுகளுக்கு சொல்லக்கூடாது. பக்கத்துல உட்கார்ந்து அவர் காதல கேட்கிற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி அவர் காதல விழுந்து கலிமாவை சொல்லிட்டான்னு வச்சுக்குவோம். இத்தனை ஆண்டு காலம் அவர் செய்த சிலை வணக்கங்கள், ஷிர்கான காரியங்கள், அவர் செய்த தவறுகள் அனைத்தும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு இவர் நேரடியாக சுவர்க்கத்திற்கு செல்கிறார். கலிமாவை சொன்னால் அது என்ன செய்தார், முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தையும் அது தகர்த்து விடுவிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு யூத மதத்தை சார்ந்த சிறுவன் பணியாளராக இருக்கின்றார். நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். புகாரியில 1356வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப யூதன் அந்த சிறுவனுக்கு சோகம் இல்லாம போயிடுச்சு.
நான் வீட்டுக்கு போறேன்னு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான். ரசூலுல்லா போய் நலம் விசாரிக்கிறாங்க. படுத்து கிடக்கிறார். ரசூலுல்லா அவருடைய தலைமாட்டில் அமர்ந்து கொண்டார்கள். அந்த சிறுவனை பார்த்து சொன்னாங்க, அஸ்லி, நீ இஸ்லாத்தை தழுவிக்கொள், கலிமாவை சொல் என்று சொல்லுகிறார்கள். அந்த சிறுவன் என்ன செய்யறான்னா அவங்க அத்தாவை பார்க்கிறான். அவங்க அத்தா கண்ணை காமிச்சிட்டாரு. அத்திப்பே அபுல் காசிம், முஹம்மதுக்கு நீ கட்டுப்படு, கலிமாவை சொல்லு அப்படின்ட்டு. இவன் கலிமாவை சொன்னானோ இல்லையோ அவருடைய ரூஹ் அவரை விட்டு பிரிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பி மினன் நார். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே சொந்தம். என் மூலமாக இந்த சிறுவனை நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தார். என கலிமாவை சொல்லி ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் உடனேயே இறந்து விடுவாரையானால் அவருக்கு நேரடியாக சொல்லுவோம், கபருடைய வேதனை கிடையாது. நாமெல்லாம் கலிமாவை சொல்லி இருக்கிறோம், ஆனா எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது பெருசல்ல. இந்த கலிமாவிற்கு சொர்க்கம் உண்டு, ஆனால் நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனையும் உண்டு. ஆனா மரணமாகக்கூடிய நேரத்தில் ஒருவர் கலிமாவை சொல்லி அதே நிலையில் மரணமாகிவிட்டால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 1360வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. பெருமானாருடைய சின்ன வாப்பா அபூ தாலிப், ரசூலுல்லாஹ் அவங்க சிறுவராக இருக்கின்ற பொழுது வளர்த்ததும் அபூ தாலிப் தான். திருமணம் செய்து வைத்ததும் அபூ தாலிப் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஹத்னா செய்து விட்டதும் அபூ தாலிப் தான். வரலாறுகள் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு நபியாக்கப்பட்ட பின்னால முழு பாதுகாப்பு கொடுத்ததும் அபூ தாலிப் தான். எல்லாம் கொடுத்தாரு, ஆனா அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல. இப்ப சக்கராத்துல படுத்து கிடக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சச்சாவை போய் பார்க்க போறாங்க. போனா அங்க யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்? அபூ ஜஹல் உட்கார்ந்து இருக்கிறார். அதே நேரத்துல இன்னும் சில பேர் என்ன செய்றாங்கன்னா சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் பின் உமையா, அதே நேரத்தில் வேறு மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சாவை பார்த்து சொன்னாங்க, யா அம்மி, என் சச்சாவே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன், ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மட்டும் நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட மன்றாடி உங்களுக்கு நான் சுவர்க்கத்தை பெற்று தருகிறேன். அபூ ஜஹல் சொல்றான், சொல்லிராத, நீ என்ன அபூ தாலிபுடைய உன்னுடைய முன்னோர்களின் மார்க்கத்தை நீ வெறுக்கிறாயா? நீ கலிமாவை சொல்லிடாத. சொன்ன உடனே அபூ தாலிப் சொன்னாரு, நான் கலிமாவை சொல்ல மாட்டேன்னு சொல்லியே இறந்துட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான கவலை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வல்லாஹி லஅஸ்தக்ஃபிரன்ன லக, சச்சா அவர்களே, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன். மாலம் உன்க அன்க, பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று நான் தடுக்கப்படுகின்ற வரையிலும். ஏன்னா இறந்தவர் மூமினா இருந்தா தான் அவருக்கு பாவ மன்னிப்பு தேடணும். இறந்தவர் மூமினா இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். இஸ்லாத்துல கலிமாவை சொல்லாத ஒரு ஆளுக்காக வேண்டி முன்னாள் முதல்வர்களுக்கு தான் பாத்தியாவும் வந்திருக்கிறாங்க. அவருக்காண்டி பாவ மன்னிப்பு தான் தேடி இருக்கிறாங்க சமுதாயம். அதெல்லாம் கூடாத காரியங்கள். அப்போ எனக்கு தடை செய்யப்படாத வரையிலும் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒன்றே ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான். நபியாக இருந்தாலும் மூமின்களாக இருந்தாலும் இறந்தவர் மூமினாக இருந்தால் மட்டும்தான் அவருக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இறந்தவர் மூமினா இல்ல காஃபிரா இருந்தார்னா, தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது ஒரு மூமினுக்கும் அதிகாரம் அல்ல, ஏன் நபிக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தார் என்பதை புகாரி என்ற நூல் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆக அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்துல நம்முடைய உறவுகள்ல யாராவது சக்கராத்துல படுத்து கிடந்தாங்கன்னா தயவு செய்து அவர்களின் காதில் விழும்படி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஆளை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். இவர் ஒரு மணி நேரம், அவர் 1 மணி நேரம், 24 மணி நேரமும் அவங்க காதல் விழுற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக அவருக்கு கலிமாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன் தாயாருக்காக துஆ செய்வார்கள். வீட்டுல போய் பார்த்தா அம்மா கலிமாவை சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நாம என்ன செய்யணும்னா
பெற்றோர்களுக்காக, உறவினர்களுக்காக, நமக்காக, நம்முடைய சங்கதிகளுக்காக இந்த துவாவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் எதை நாம் கேட்டோமோ, எதை பேசினோமோ அந்த அடிப்படையில் கலிமாவை சொல்லி மரணமாகக்கூடிய பாக்கியத்தையும், நீண்ட நெடிய காலங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு படைத்த ரப்பை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.